அல்ஹம்துலில்லா அஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலல் அஷ்ரஃபில் அன்பியா இவல் முர்சலீன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த காணொளியானது பிரத்யேகமாக பிலீவர்ஸ் நம்பிக்கையாளர்கள், அதிலும் குறிப்பாக பாவத்தில் திளைத்திருக்கக்கூடிய ஜீவன்கள் நம்பிக்கையாளர், உதாரணத்துக்கு ஜினா செய்யக்கூடிய, திருட்டில் ஈடுபடக்கூடிய, பொய் சொல்லக்கூடிய, போதை வஸ்துக்கும் குடிப்பழக்கத்திற்கும் ஈடுபடக்கூடிய நம்பிக்கையாளர்களை பற்றி அவர்களுக்கான ஒரு பதிவாக இந்த பதிவு இருக்க போகிறது. அப்படி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மறுமை நாளுக்கான விஷயங்களை நம்ம சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றோம். சரி, இவங்களுக்கும் மறுமை வாழ்வுக்கும் என்ன அப்படி ஒரு தொடர்பு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நம்மளுடைய வரலாற்றுகளில் நீங்கள் இஸ்லாமிய வரலாற்றுகளில் குறிப்பாக எடுத்து பார்க்குறோம். இறைவசனமானது ஆரம்ப காலத்தில் எதை பற்றி எழுந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது மறுமை வாழ்வை பற்றி, சொர்க்கத்தை பற்றி அல்லாஹ் விவரிக்கின்றான், நரகத்தை பற்றி விவரிக்கின்றான். நீங்கள் குரான் வசனமானது ஆதியில் தொடங்கக்கூடிய வசனங்கள், அருளப்பட்ட வசனம் எல்லாத்திலையுமே நம்ம பார்த்தோம்னா அதிகமாக சொர்க்கம் நரகத்தை விவரிக்கக்கூடிய வசனங்களை தான் அதிகமாக பார்க்குறோம். ஹராம் ஹலால் போன்ற ஷரியத் சட்டங்களை விட இதுதான் மேலோங்கி நமக்கு முதல் ஆதியில் வரக்கூடிய வசனமாக இருந்து கொண்டிருந்தது. அதற்கு நம்மளுடைய உம்முல் மொமீன்களுடைய தாய் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு சொசைட்டிக்கான ஒரு செய்தியாகவும், ஒரு தனி மனிதருக்காக ஒரு செய்தியாகவும் அந்த ஒரு சொற்றாடல்கள் ஒன்று சொன்னாங்க. அந்த சொற்றாடல்கள் எல்லாருக்குமே பொருந்தக்கூடிய, எல்லாருமே சுயப்புடம் போட்டு பார்க்கக்கூடிய விஷயமாக அந்த அன்னையார் அவர்கள் சொல்லியிருக்கின்றாங்க. என்ன அப்படி சொன்னாங்கன்னா, இந்த குரான் வசனமானது எடுத்தோடனே மக்கள்கிட்ட இதை நீ செய், இதை நீ செய்யாத, இது ஹராம், இது ஹலால், நீ குடிக்கக்கூடாது, நீ விபச்சாரம் செய்யக்கூடாது, நீ கற்பழிப்பு செய்யக்கூடாது அப்படின்னு நீ சொல்லியிருந்தாக்கா, அப்படின்னு வசனங்கள் வந்திருந்தா யாரும் அதை பின்பற்றியிருக்க மாட்டார்கள். மாறாக சொர்க்கத்தையும் நரகத்தையும் மறுமை வாழ்வையும் கபரு வாழ்க்கையையும் பற்றிய விஷயங்கள் அதிகமாக மக்கள் மத்தியில் போய் சென்றடைந்தது. ஆதியில் வந்த வசனமாக அது மக்களை சென்றடைந்து அல்லாவிற்கான நெருக்கத்தை அது உண்டு பண்ணியது, அல்லாவிற்கான நேசத்தை அது நம்பிக்கையும் உண்டு பண்ணியது. அதன் காரணமாக அதற்கப்புறம் அல்லாஹ்வுக்கே அந்த மனதை ஒப்படைத்ததற்கு பிறகு, நபியவர்களுக்கே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்த பிறகு சட்டங்கள் துவங்கியதும் அவர்கள் அதை மிகவும் எளிதாக அவர்கள் அதை விடக்கூடிய காட்சியெல்லாம் நம்ம வரலாறுகளில் பார்க்கின்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிஷா சித்திகா அவர்களுடைய ஒரு உபதேசமாகவும், அவர்கள் காட்டிய வழியாகவும், அவர்கள் இறை நம்பிக்கை வைப்பதற்கான முக்கியத்துவம் என்னவாகவும் இருக்கின்றது அப்படி ஒரு விஷயத்தை அவர்கள் அன்னையார் அவர்கள் விவரிக்கின்றார்கள். இது போக ஒரு குறிப்பாக ஒரு சம்பவத்தை எடுத்துக்கோமே. இன்று வல்லாதிக்கம் என்று சொல்லக்கூடிய அமெரிக்கா ஒரு காலகட்டத்தில் என்ன பண்ணுச்சுனாக்கா, குடிப்பழக்கம் பெருத்தோடி கிடைக்கின்றது அப்படின்னு சொல்லிட்டு இதை நிறுத்தணும். ஒரு மனிதராக இருக்கக்கூடிய இயல்பை பாருங்க, இயல்பாகவே ஃபித்ரா என்று சொல்லக்கூடிய இயல்பான உள்ளம் இருக்கு இல்லையா, அது நலவை தான் நாடக்கூடும். அப்படி ஒரு விஷயமாக அந்த ஒரு குடியை மக்கள் மத்தியில் நிறுத்த வேண்டும் என்ற முயற்சியை இந்த சர்வாதிக வல்லாதிக்க கொண்ட அனைத்து சூப்பர் பவரை விட மேலோங்கி இருக்கக்கூடிய அமெரிக்கா முடிவு செய்து உடனே மதுவிலக்கை அமலுக்கு கொண்டு வந்தது தன்னுடைய நாட்டு மக்களிடத்தில். அப்பொழுது எப்போ அது அமலுக்கு வந்துச்சோ, அதிலிருந்து மக்கள் மத்தியில் கள்ளசாராயம் பெருக்கெடுத்து ஓட தொடங்கிட்டது. எந்த அளவுக்கு கவர்மெண்ட்டு தூய சாராயத்தை காய்ச்சி மக்களுக்கு கொடுத்த காலம் போய், திருட்டுத்தனமாக கள்ளத்தனமாக இந்த கள்ளச்சாராயம் அந்த கலாச்சாரம் பெருக ஆரம்பித்து அன்ஹைஜீனிக் சுகாதாரமற்ற கள்ளச்சாராயம் அமெரிக்கா வீதிகள் முழுவதும் பரவி கிடக்கிறது கவர்மெண்ட்டு பார்க்குது. நம்ம ஒரு ஸ்ட்ராங்கான பில் பாஸ் பண்ணியும் நம்மளால் மதுவை ஒழிக்க முடியலையே, மதுவை ஒழிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில் நம்ம ஈடுபட்டால் இங்கே போகிற திசையே வேறையாக இருக்குது. மதுவை காட்டிலும் அந்த மதுவிலக்கு அமல்படுத்துவதை காட்டிலும் இப்போ நடக்கக்கூடிய சம்பவம் மிகவும் பாரதூரமான ஒரு வழிகாட்டில் மக்கள் போயிட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த மதுவிலக்கை நீக்கினாங்க. சரியாக 4 வருஷம் கூட இல்லை, அதுக்காட்டி மதுவிலக்கை நீக்கிட்டாங்க. இதுதான் நிதர்சனம்.
ஒரு சர்வாதிகாரம், அனைத்து சூப்பர் பவரை விட மேலாக இருக்கக்கூடிய சூப்பர் பவர், அப்படி அமெரிக்கா இருக்கக்கூடிய அந்த ஒரு நாட்டில் கூட தன்னுடைய சுய மக்களை ஒரு ஒரு அடக்குமுறை கொண்டும் ஒரு பில்லை பாஸ் பண்ணியும் வந்துட்டு அவங்களால இந்த சாராய கலாச்சாரத்தை ஒழிக்க முடியவில்லை. ஆனால் அதையே நம்ம வரலாற்றில் நம்ம அப்படியே புரட்டி பார்த்தோம் அப்படின்னாக்கா, மக்கள் மத்தியில் இஸ்லாம் வசனம், குரான் வசனம் போய் சென்றடைந்து விட்டது. மக்கள் மத்தியில் இஸ்லாம் குடியேறி விட்டது, சஹாபாக்களுடைய மத்தியில். அந்த தருணத்தில் வசனம் இறங்குகின்றது. வந்து இந்த ஹம்ர் என்று சொல்லக்கூடிய சாராயமானது போதை வஸ்து தரக்கூடியது, ஹராமாக்க ஆக்கப்பட்டது என்று குரான் வசனம் இறங்கிய போது அனஸ் இப்னு மாலிக் என்று சொல்லக்கூடிய அந்த சஹாபி விவரிக்கின்றாங்க. மக்கள் மத்தியில் அந்த மக்காவாசிகள் எப்படிப்பட்டவங்கன்னு தெரியும். மிகவும் வந்து கரடுமுரடான ஒரு குணம் கொண்டவர்கள். அவ்வளோ சீக்கிரம்லாம் வந்துட்டு அவங்கள வந்து திருப்திப்படுத்தவோ அவங்களை வந்துட்டு வழி நடத்தவோ வந்துட்டு லேசான காரியம். அப்பேற்பட்ட காட்டரபிகளாக இருந்தார்கள். அவர்களுக்கு அந்த வசனம் வந்ததும் அவர்கள் கையில் எடுத்துக்கக்கூடிய கோப்பையை வந்து கீழே ஊற்றுனாங்க, வாயில் இருந்ததை துப்புனாங்க. எந்த அளவுக்குன்னு கேட்டால் குடித்ததை கூட கையில் வாயில் தொண்டையில் விட்டு வாந்தியாக எடுத்தாங்க. அப்போ பாருங்கள், இஸ்லாம் வந்துட்டு எந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு ஹராம் ஹலாலை சொல்லக்கூடியது அப்படின்னு பார்த்தாக்கா, இந்த மறுமைக்கான நம்பிக்கையை வித்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்துட்டு அவங்க வந்து சட்டத்தை வந்து முன் வைக்கிறாங்க. இந்த குரான் வசனமானது முன் வைக்கின்றது. அல்லாஹ் எப்படி வந்து பண்படுத்துகிறான் அப்படிங்கிறது, மக்களை எப்படி பண்படுத்துகிறாங்கிறது வந்துட்டு இந்த சம்பவங்கள் மூலயமா நமக்கு வந்துட்டு ஒரு படிப்பினையாக இது அமைந்து கொண்டிருக்கின்றது அப்படின்னு சொன்னால் மிகையாகாது. இப்போ நம்ம சமூகத்தில் நம்ம அதிகமான பாவத்தில் திளைத்திருக்கக்கூடிய மக்கள் இதிலிருந்து வெளிப்படணும் அப்படின்னாக்கா மறுமைக்கான சிந்தனையை அதிகப்படுத்தணும். இந்த மறுமையானது, அதாவது வந்துட்டு இந்த உலக வாழ்க்கை இருக்குன்னு இல்லையா, இந்த உலக வாழ்க்கை மறுமை வாழ்க்கையும் கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா இது வந்து ஒரு ட்ராவலர்ஸ் தான். நம்ம வாழக்கூடிய இந்த வாழ்க்கையானது ஒரு பிரயாணத்தை நாம் மேற்கொண்டிருக்கின்றோம். அந்த பிரயாணத்தில் மேற்கொண்டுட்டு இருக்கும்பொழுது இளைப்பாறுவதற்காக ஒரு மர நிழலை தேடி அதில் நாம் அமர்வோம் இல்லையா, அந்த சொற்ப ஓய்வு தான் இந்த ஒட்டுமொத்த உலக வாழ்க்கையும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு கிடைக்கக்கூடியது அந்த சொர்க்கமானது மிக லேசுவாக அந்த பாதைகள் அமைத்து கொடுக்கப்படும் என்ற நம்பிக்கையோடு இந்த காணொளியானது உங்களுக்கு ஒரு வகையில் பயனுறும் என்று சொல்லி முடிவு செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.